லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு ஆடிட்டர் ஜி சேகர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எஃப்சிஆர்ஐ இப்போது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இந்தியா முழுசும் மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு நிதிகளை முடக்கிற மாதிரி இந்திய அரசு செயல்படுது அப்படின்னு ஒரு பக்கம் பெரிய எதிர்வினைகள் ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எஃப்சிஆர்ஐ இப்போ இந்த மசோதா கொண்டு வரதுக்கான தேவை என்ன ஆச்சு சார்? எஃப்சிஆர்ஏ மசோதா இப்போ புதுசாக ஒரு மசோதா எதுவும் கொண்டு வரல. எஃப்சிஆர்ஏ மசோதா வந்தது, சட்டம் வந்தது, மசோதா கூட இல்லை, சட்டம் வந்தது 1976 பிப்ரவரியில் வந்துச்சு. இதுக்கு ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்குது. 1967 காங்கிரஸில் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைக்கும்போது காங்கிரஸோட பலம் மெஜாரிட்டி இருந்தால் கூட பலம் குறைஞ்சி போச்சு. அப்போ அதுக்கப்புறம் காங்கிரஸ் ரெண்டாக பிரியுது, இந்திரா காங்கிரஸ்னு வருது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா 1971 நமக்கு பங்களாதேஷ் வார் நடந்துச்சு. பங்களாதேஷ் வாரில் நம்ம ஜெயித்தோம், பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், பாகிஸ்தான் தனியாக கண்ட்ரோல் கொண்டு வந்துச்சு. அப்போ இந்தியா ஏஷியாவில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அரசாக நிரூபிக்கப்பட்டது அந்த வாரில் ஜெயிச்ச உடனே. அப்போ என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அம்மையார் எலெக்ஷனை உடனே வச்சாங்க, மெஜாரிட்டியில் ஜெயித்தாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் 71 எலெக்ஷன் ஜெயிக்கும்போது, 71 ஜெயிக்கும்போது இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டும் இந்திரா காங்கிரஸும் இணைந்து தான் இப்போ அரசியலில் சேர்ந்து நின்னாங்க. அப்போ 71 ஜெயித்த உடனே என்ன ஆச்சு, ரேப்பர்லி தொகுதியில் இவங்க நின்னது ஜெயித்தது தப்பு அப்படின்னு ராஜநாராயணன் அலகாபாத் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறார். பீகார் அசம்பிளியில் நியாயமாக நடப்படல, அது பீகார் அசம்பிளியை கலைக்கணும் அப்படின்ட்டு அங்கே ஜெயபிரகாஷ் நாராயணன் கொடி பிடிக்கிறார். இவங்களுடைய போராட்டங்கள் தீவிரமாகுது. அப்போ 1973, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 53 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையில் எழுதுகிறாங்க, இந்தியாவுடைய எலெக்ஷனில் சிஐயோட ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அப்போவே சிஐயோட ஃபண்ட்ஸு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு உடனே பார்லிமெண்ட்டில் பேச்சு வரும்போது ஒய்பி சவான் பேசுகிறாரு, நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அயல்நாட்டு பணங்கள் இந்தியாவுடைய இறையாண்மையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுகிறார் 73. உடனே ஒரு பில் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, அது பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகுது. இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போய் அது சட்டம் வரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சட்டங்கள் வரத்துக்கு முன்னாடி இவங்க சட்டம் கொண்டு வரத்துக்கு கமிட்டியெல்லாம் இப்போ எப்படி இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டு தான் இப்போ வந்திருக்கிறது, அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் தான். இந்த திருத்தத்தையே இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சட்டம் வரத்துக்கே பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா 12 ஜூன் 1975 அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லுது, இந்திரா காந்தியோட எலெக்ஷன் தப்பு, செல்லாது, அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. உடனே உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதம மந்திரியோட எலெக்ஷன் செல்லாதுன்னா எதிர்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு இமேஜினேஷனில். ஆனால் என் ரியாக்ஷன்லாம் இப்போ மாதிரி உடனே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பேப்பரில் ஏதாவது தினமலர் பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர்லேயோ வந்தால் தான் எந்த ஊரில் என்ன ரியாக்ஷனுங்கிறதே படித்து தெரிஞ்சுக்க முடியும். அதுவுமே உடனடியாக நியூஸ் கிடைக்காது. 4 நாள் கழிச்சு ஏதாவது ரேடியோவில் இங்கிலீஷ் நியூஸோ தமிழ் நியூஸ்லையோ ஏதாவது சொன்னாங்கன்னா தான் தெரியும். அப்படி இருக்கிற காலங்கள்லேயே ரொம்ப ப்ரெஷர் வந்த காலத்தில் 25 ஜூன் எக்ஸாக்ட்லி 13 நாளில் நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு. எமர்ஜென்சி டிக்ளேர் ஆனது இந்திரா காந்தி அம்மையார் தோத்து. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபாரின் ஃபண்ட்ஸு இந்தியன் எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு கொண்டு வந்தபோது இதை இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில் வரத்துக்கு, ஏன்னா இந்தியாவுடைய அமைதியும் அதோட கல்ச்சரையும் அதோடைய கோஆர்டினேட்டட் ஒர்க், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, பல மாநிலத்தவர்கள், பல மொழிக்காரர்கள், பல இனத்தவர்கள், பல மதங்கள் சேர்ந்த நாடு இது, இறையாண்மை. இது ஒற்றுமையை குலைத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு. அப்போ உடனே இந்த பார்லிமெண்ட்டில்
இன்றைக்கெல்லாம் பேசுகிறோம் எதிர்க்கட்சியே இல்லாமல் சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்கன்னு. இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்டு 1976 வருடம் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் கூட இல்லாமல் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இது நான் சொல்ல ரெக்கார்டில் இருக்குது, பார்லிமெண்ட் ரெக்கார்டில் எடுத்து பாருங்க. எதிர்க்கட்சியே இல்லாமல் அப்போ என்ன கொண்டு வந்தாங்க? அயல் நாட்டிலிருந்து வர பணம் அரசியல் கட்சிகளுக்கு போகக்கூடாது, அரசியல் தலைவர்களுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து கணக்கு கொடுக்கணும். வரப்போகிற பணத்துக்கு யாருக்கு எந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு வருதோ அவங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது 1976. அதற்கப்புறம் என்னாச்சு? இவங்க வந்து எமர்ஜென்சி வித்ட்ரா பண்ணுறாங்க. 77 ஜெயிப்போன்னு நினைக்கிறாங்க, 77 தோற்று போயிட்டாங்க. திருப்பி 80 வராங்க. வந்த உடனே 82, 83 குடால் கமிஷன் ஒரு கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஜட்ஜு குடால் அவரோட பேரில் ஒரு கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணி 4 NGOs அவங்களோட அக்கௌண்ட்ஸை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு. ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு எப்படி ஃபண்டு வந்துச்சு இந்த மாதிரி ஆப்போசிஷன் பண்ணுறதுக்கு? இந்த குடால் கமிஷன் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய ஸ்கோப்புக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 1000 NGOஸை என்கொயரி பண்ணி ஒரு 1600 பக்கம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உடனே 1984 பார்லிமெண்ட்டை கூட்டலை, பார்லிமெண்ட் இதில் இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸே கொண்டு வராங்க இந்திரா காந்தி அம்மையார். ஏன் அந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, அன்றைக்கி வந்து பஞ்சாபில் காலிஸ்தானுக்கு வந்து ஃபண்டு வந்து அதாவது பஞ்சாபே பிரிந்து போக வேண்டிய நிலைமை. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்லாம் எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. பொற்கோவிலுக்குள்ளே இராணுவம் இறங்கினதெல்லாம் எங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. பொற்கோவிலுக்குள்ளே இராணுவம் இறங்கி சண்டை போட்டாங்க கிறிஸ்தவ பொற்கோவிலில். ஏன்னா காலிஸ்தான் அப்போ ஒரு பெரிய ஒரு இன்டர்னல் கண்ட்ரி வாரே நடந்துச்சு. இதுக்கெல்லாம் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருதா அப்படிங்கிறது வந்தபோது ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டுறாங்க. என்ன ஆர்டினன்ஸ்னால், இந்த மாதிரி முதல்ல சட்டம் வரும்போது வரவு செலவு கணக்கை கொடுத்தா போதும் அப்படின்ன சட்டத்தை 84 அந்த மாதிரி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வர இன்ஸ்டிடியூஷன்லாம் எங்கள்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சொல்லலை, இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டில் வரல. 84 ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணணும்? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்லாம் எங்கள்கிட்ட கவர்மெண்ட்டில் மத்திய அரசாங்கத்திட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஃபண்டை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணணும். முதல்ல சொன்னபோது கணக்கு சப்மிட் பண்ணால் போதும், நாங்கள் ஆடிட்லாம் பண்ண சொல்ல, கம்பல்சரியாக ஆடிட் பண்ணணும். இதெல்லாம் என்றைக்கு இந்த சட்டம் வருது? 42 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் வருது. சட்டம் வந்துருச்சு, அப்போ கொண்டு வந்தாங்க. ஆனால் இது கொண்டு வந்த இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண 10-12 நாட்கள் எனக்கு தெரிஞ்ச மனசில் தெரிஞ்சு 10 நாளோ 11வது நாளோ மிக கொடூரமான முறையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இதுதான் நடந்துச்சு. அதற்கப்புறம் ராஜீவ்காந்தி ஆட்சி வந்துச்சு, நடந்துச்சு. 89 மாறினாங்க. ஸோ இந்த சட்டத்தை பற்றி ரொம்ப அப்புறம் இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு, ஃபாரின் கரன்சியோட நம்மளுடைய இதுவே குறைஞ்சி போச்சு. அப்படிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த சட்டத்தை பற்றி ரொம்ப அமெண்ட்மெண்ட் எல்லாம் டிஸ்கஸ் எதுவுமே பண்ணலை. ஆனால் அமெண்ட்மெண்ட் வேணும், இது மாதிரி இந்த பணங்கள் வந்து அப்போ இன்னொன்று கொண்டு வந்தாங்க. 84 கொண்டு வரும்போது இன்னொரு மெயினான பாயிண்ட் கொண்டு வந்ததுன்னா, முதல்ல எப்படி வந்து அரசியல்வாதிகளுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்குறாங்களோ, ஜட்ஜஸ்க்கும் எந்த விதமான கிஃப்ட் கொடுக்கக்கூடாது, ஃப்ரம் அப்ராட்ல கிஃப்ட் வரக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் 100% ப்ரொஹிபிஷன். 100% ப்ரொஹிபிஷன். பொலிட்டிக்கல் பார்ட்டி, பாலிட்டிஷியன்ஸ், ஜட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி 100% ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 84ல் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து ஒரிஜினலாக பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜட்ஜஸை இன்க்ளூட் பண்ணது. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க, அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே ஃபாரின் பணத்தை வந்ததுனால தான் அந்த ஜட்ஜு வந்து அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரோங்கிற எண்ணம். ஃபாரின் மணி வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் ஜட்ஜஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. 84ல் இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து, ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்லாம் வரல, பார்லிமெண்ட் டிஸ்கஷன் எல்லாமே ஆர்டினன்ஸாக வந்துருச்சு.
இந்த ஆக்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு சட்டங்கள் வந்ததே சார், சட்டத்தை நடைமுறைப்படுத்த வெரிஃபை பண்ணுறதுக்கு சரியான இது இல்லை. 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த சட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 2004 அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஆட்சி வருது. காங்கிரஸ் ஆட்சி வந்தோன்னா 2006 இந்த சப்ஜெக்டை எடுக்கிறாங்க. என்ன, அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ அது ப்ராப்பராக இன்னும் ஸ்ட்ரிக்டாக ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு புது பில்லு கொண்டு வரணும்னு டிஸ்கஸ் பண்ணி 2006 பில்லை கொண்டு வந்து அதை ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க. இது நடந்துச்சு. பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. இதற்கு நடுவில் 2009-10 என்னாச்சு எல்லாருக்கும் தெரியும். 10-11 அண்ணா ஹசாரே மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. என்ன, அதாவது கரப்ஷன் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். இப்போ இருக்கிற ஆப் பார்ட்டியோட லீடரும் அப்போ வந்து அண்ணா ஹசாரியோட சேர்ந்து அவங்க கிரண் பேடி எல்லாமே இது பண்ணாங்க. அப்போ 2010 பழைய சட்டம் 34 வருஷம் ஓல்டு ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த நிலைமையில கொண்டாங்க. அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது யார் இருந்தார்? ஹோம் மினிஸ்டராக தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க. நீங்கள் 2010 சொல்கிறீங்க. 2010 இப்போ நம்ம 2010, ஏன்னா பல ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருச்சு. பார்லிமெண்ட்டில் பில்லு வந்துருச்சு, ஸ்டாண்டிங் கமிட்டி வந்தாச்சு. ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தோன்னா சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டில் வருது. புது சட்டம் தேவையா? அப்போ புது சட்டம் தேவையாங்கும்போது மிஸ்டர் ப. சிதம்பரம் அவர்கள் 19th August 2010 பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த சட்டம் வந்து 34 வருஷம் ஆயிடுத்து, நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் அயல் நாட்டில் இருக்கணும்னு அமெரிக்காவில் 26/11 வந்ததுக்கப்புறம் 9/11 வந்ததுக்கப்புறம் இது வந்து 2001 நடந்ததுக்கப்புறம் அவங்க வேறு இது கொண்டு வந்துட்டாங்க. 1996 இது வந்தப்புறம் அவங்க வேறு தனி சட்டம்லாம் 2000 கொண்டு வந்துட்டாங்க. மற்ற எல்லா நாடு, USA, UK, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி சட்டம் வரும்போது ஒரு 111 கண்ட்ரியில் அனலைஸ் பண்ணும்போது 64% ஆஃப் த கண்ட்ரிஸ் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஒரு சட்டம் ஸ்ட்ரிக்டாக எசென்ஷியல் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வேல ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம சட்டங்களையும் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிற சில வரிகளை மாத்திரம் நான் எடுத்து உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அயல்நாட்டு பணம் வந்தால் தான் இந்தியாவில் வந்து சேரிட்டி பண்ண முடியும், ஸ்கூல் நடத்த முடியும், காலேஜ் நடத்த முடியும், ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும், சோஷியல் வெல்ஃபேர் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த பணம் வரத்துக்கு எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ வந்துட்டுருக்குங்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த சட்டம் 2010 76 சட்டத்தை தூக்கி வைத்து விட்டு அந்த சட்டத்தில் இன்னும் மாறுதல்கள், இன்னும் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்தது, புது சட்டமாக கொண்டு வந்தது 2010. அப்போ 10 கொண்டு வரும்போது அன்றைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறாருன்னா, there is enough money for charity within India. இந்தியாவில் தர்மம் செய்கிறதுக்கு இந்தியாவில் தேவைப்பட்ட அளவுக்கு பணம் இருக்கிறது. enough money can be raised within India for charitable purpose. பணம் இருக்கிறது மாத்திரம் இல்லை, எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணம் தர்மத்திற்காக இந்த கண்ட்ரியிலேயே ரைஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஃபாரின்லேருந்து ஒரு பணம் வருதுன்னா அதற்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் தேவை. ஜஸ்ட் லைக் தட் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொன்று அருமையாக சொல்கிறாரு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் வந்து சில பேரை டோட்டலாக ப்ரொஹிபிட் பண்ணுது. பார்லிமெண்டேரியன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், ஜட்ஜஸ், இவங்களெல்லாம் டோட்டலாக ப்ரொஹிபிட் பண்ணும்போது சில பேர்கிட்ட வாங்கலான்னு சொல்லும்போது அவங்கள வாங்குறவங்களை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணலைன்னா அந்த பணம் தவறான வழிகளுக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது 2வது ரீசன் சொல்கிறார். 3வது ரீசன் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன். எப்போ கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணும்? நாங்கள் 84 76லேருந்து 84 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. 84 யாரெல்லாம் பணம் வாங்குறீங்களோ கம்பல்சரியாக
ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த சட்டப்பிரகாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க. 2010 26 ஆண்டுகள் கழித்து மினிஸ்டர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? 40,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, 11,000 பாதி இன்ஸ்டிடியூஷன் கணக்கே தரலை. அக்கௌண்ட்ஸே தரலைன்னு அவர் பேசுகிறார். எக்ஸாக்ட்லி த சேம் வேர்ட் ஹி இஸ் யூசிங். நான் உங்களுக்கு சொல்கிறேன். As on July 2010, 40,173 institutions are there, of which 50% of the, nearly 50% of the people are not submitted the accounts. பாடி ஒரு சட்டம் வந்துருச்சு, 50% அதை அக்செப்ட் பண்ண கணக்கே தரல, பணம் வந்திருக்கு. அதுக்கு மேலே வரேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஏதோ சட்டத்தை கொண்டு வந்துட்டு அப்படியே நிறுக்கிறாங்களே, சட்டம் இப்போ இருக்கிற அரசாங்கம் கொண்டு வரல. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் சட்டம் வேண்டும் அப்படிங்கிறது 76 டிசைட் பண்ணி 84 எவால்யூட் பண்ணி 2010 ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் கொண்டு வராங்க. கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன், எந்த பர்பஸுக்கு பணம் வாங்குறீங்கன்னு சொல்லணும், யாருக்காக வாங்குறீங்கன்னு சொல்லணும், அந்த பர்பஸுக்கு தான் செலவழிச்சிங்களாங்கிறத நீங்கள் கணக்கு காட்டணும். எந்த பர்பஸ் சொல்கிறாங்க? எஜுகேஷன் சொல்கிறாங்க, ஹெல்த் சொல்கிறாங்க, என்விரான்மெண்டல் சொல்கிறாங்க, சோஷியல் வெல்ஃபேர் சொல்கிறாங்க, ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ மக்களுக்கு பயன்படக்கூடிய, நேர்மையான வழியில் பயன்படக்கூடிய பர்பஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பர்பஸுக்கு பயன்படுத்தலை அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை நாங்கள் கேன்சல் பண்ணலாம். 84லேருந்து 2010 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினா போதுங்கிறாங்க. 2010 இவங்க சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போம், ஆனால் அது உங்களுக்கு 5 வருஷம் தான். உங்களுக்கு 5 வருஷம் தான். 5 இயர்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெனுவலுக்கு அப்ளை பண்ணும். உங்களுடைய ஆக்டிவிட்டி ஜென்யூனாக இருந்தால் நாங்கள் ரெனியூ பண்ணுவோம், இல்லைன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆக்டிவிட்டியே பண்ணலைன்னா கூட கேன்சல் பண்ணலாம், அக்கௌண்ட் சப்மிட் பண்ணலைன்னா கேன்சல் பண்ணலாம். அப்படிங்கிறது சட்டம் எப்போ வந்துச்சு? இன்றைக்கி வரலைங்க, நேற்றுக்கு வரலைங்க, இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி. கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், சரண்டரிங் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் அப்போ கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து முன்னாடி என்ன பண்ணாங்க? கணக்கில் அவங்க எழுதுறது தான் கணக்கு. 1 கோடி ரூபா வந்துச்சுன்னா 80 லட்ச ரூபா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் செலவானது கூட கணக்கு எழுதுவாங்க. அப்போ என்ன கொண்டு வராங்க? 2010 50% அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாங்கிறாங்க. அப்படி ஆகக்கூடாது. 1 கோடி வந்துச்சுன்னா 50% அட்மினிஸ்ட்ரேஷனும். தர்மத்துக்கு வாங்குறீங்க, 1 கோடி பணம் தர்மம் பண்ணணும்னு அயல்நாட்டிலேருந்து வாங்குறீங்க, அதில் 50 லட்ச ரூபா வந்து அந்த பணத்தை நிர்வகிக்கிறதுக்கே செலவாக எழுதலாமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதை வந்து 2020 இந்த கவர்மெண்ட் 20% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிச்சு. 20% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 20% தான் இருக்கணும் அப்படின்னு. ஒரு உண்மை சொல்கிறேன். இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் கோடி ரூபா, 24 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகிறது. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 1%க்கு கம்மி. நீங்கள் வாங்குகிற பணத்துக்கு 20% வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே என்னை பொறுத்தவரை ஜாஸ்தியுமே. இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் சார், ஹெச்ஆர்சியே தமிழ்நாட்டில் வந்து 16% எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுங்க, மேதிய கோயிலுக்கு செலவழிங்க தான் சார் சொல்கிறாங்க. அப்போ 20% வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களாம். 50% 20% குறைச்சிட்டாங்க. அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு சட்டமாக. இன்றைக்கி ஒன்றும் அந்த சட்டத்தில் கொண்டு வரல. அதெல்லாம் இப்போ யோசிச்சுக்கிட்டு ஏதாவது கொளுத்தி போட்டால் பற்றிக்குமான்னு பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி சட்டம் வரும்போது என்ன சொன்னாங்க? அப்போ செக்ஷன் 15 பிரிவு எஃப்சிஆர்ஏல 2010 சட்டத்தில் ஒரு இன்ஸ்டியூஷனை அவங்க தவறான முறையில் நடத்துகிறாங்கிறதுக்காக கேன்சல் பண்ணாலோ, அதில் அந்த இன்ஸ்டிடியூஷனோடைய ஆக்டிவிட்டியை சஸ்பெண்ட் பண்ணாலோ, இல்லை அந்த இன்ஸ்டியூஷன் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து நிறுத்திட்டாலோ, அவங்களுடைய சொத்துக்கள்
இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சொத்துக்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய பிரின்சிபல் அத்தாரிட்டிட்ட இருக்கும் அப்படின்னு எப்போ சட்டம் கொண்டு வந்தாங்க? நோட்டிஃபைடு அத்தாரிட்டி, பிரின்சிபல் அத்தாரிட்டி அப்படிங்க யார்கிட்ட இருக்குங்கிறது எப்போ சொன்னாங்க? 2010 செக்ஷன் 15 சொல்கிறாங்க. 15 சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ அரசாங்கம் சொத்து எடுக்கிறது, சொத்தை எடுத்துட்டு இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துகிறாங்க, இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க, சரியாக நடக்கலை, அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க எஃப்சிஆர்ஏ ஆக்டில். அந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின்லேருந்து வந்த பணம் மூலமாக இவங்க சொத்து வாங்கியிருக்காங்க, பில்டிங் கட்டியிருக்காங்க, இல்லை ஸ்கூல் கட்டியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அவங்க ஆக்டிவிட்டி நியாயமாக சரியான படையில் நடத்தவில்லைங்கிறதுனால கேன்சல் ஆச்சு ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த சொத்தை எடுக்கிறாங்க. இந்த சொத்தை எடுத்து என்ன பண்ணணும்னு சட்டம் சொல்லணுமா? சொல்லணும்ல. சொத்தை எடுத்துக்கலாம்னு சொன்னால் போதுமா? சொத்தை என்ன யூஸ் பண்ணணும் எடுத்துக்கலாம்னு சொன்னால் போதும். ப்ரிஸ்கிரைப்டு அத்தாரிட்டிட்ட போகணும்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், யார்கிட்ட கொடுக்கணும், என்ன பண்ணணும் எதுவுமே சொல்லலை. ஓகே. சொல்லும்போது என்ன சொன்னாங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் அந்த சொத்துக்கள் இருக்கோ அந்த ஸ்டேட்டில் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்தந்த மாநிலத்தில். ஆனால் பிரச்சனை அங்கே தான் உருவாச்சு. இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சொல்லலை, முன்னாடி இருந்த சட்டம். இந்த அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏற்கனவே ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நிறையா வேலை இருக்குது. இதில் இது வந்து அடிஷ்னல் ஒர்க்கு. இது ப்ராப்பராக அட்மினிஸ்டர் ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல. பணம் வந்து அயல்நாட்டிலேருந்து வருது. 30 ஸ்டேட்டு 30 ஆஃபீஸர் அட்மினிஸ்டர் பண்ணணும். எது எங்கே போகுதுன்னு தெரியாது. அதனால் பழைய சட்டத்தில் என்ன சொன்னாங்க, 2010 சட்டம் கொண்டு வரும்போது அயல்நாட்டிலேருந்து பணம் வரும்போது, இப்போ கோபாலகிருஷ்ணன் இருக்கார், கோபாலகிருஷ்ணன் அயல்நாட்டிலேருந்து பணம் வாங்குறாரு, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கினதுக்கப்புறம் பணம் வாங்குறாருன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் அது வந்து எந்த பேங்காக வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் பணம் வாங்க போகிறேன்னு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளவும் ஸ்ட்ரிக்டாக சட்டம் வந்து எப்போ வந்துச்சு? 10 வந்துருச்சு, 2010 வந்துருச்சு. இந்த அரசாங்கம் எப்போ வந்துச்சு? 14. இந்த அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தில் எப்போ டியூட்டி ஆரம்பிக்குது சொல்லுங்க? ஃப்ரம் 14க்கு அப்புறம் தான். 16க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஏன் 14 ஆரம்பிக்கல? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களாம் ரெனுவல் வரும்போது தான் அது எப்படி நடந்துச்சுன்னு நான் பார்க்க முடியும். ஓகே, ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ நான் ரெனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது தான் ஒரு அரசாங்கம் பார்க்கும், இவங்களுக்கு இந்த லைசன்ஸை ரெனுவல் பண்ணலாமா, நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறீங்க, கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களா என்னங்கிறத எல்லாத்தையும் நான் எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்க முடியாது. 2016 ரெனுவல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷன் வரும்போது இந்த சட்டம் எப்படி இருக்குங்கிறதா இந்த அரசாங்கம் அப்போ தான் அந்த சட்டத்தை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது, அன்னைக்கு மந்திரி வந்து என்ன சொல்கிறாரு, 40,173 இன்ஸ்டிடியூஷன்ஸில் எனக்கு வந்து பாதி பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறார். 2014 கிட்டத்தட்ட 45,000 இன்ஸ்டிடியூஷனில் 43,507 இன்ஸ்டியூஷனில் 22,000 இன்ஸ்டியூஷன் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மந்திரி அன்றைக்கி 50% சொன்னார், அது 52% இருக்குது. சட்டத்தை மாற்றி ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட கம்ப்ளைன்ஸ் இல்லை. ஸ்ட்ரிக்டாக மாற்றி வந்ததுக்கப்புறம் கூட கம்ப்ளைன்ஸ் இல்லை, பண்ணலை. அப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் யார் யார் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலையோ எல்லாரையும் சட்டம் சொல்லுது கேன்சல் பண்ணு, ரிட்டர்ன் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணலைன்னா கேன்சல் பண்ணு. அந்த 22,000 பேரில் கூட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்க கூட 9,000க்கு மேலே உள்ள இன்ஸ்டிடியூஷன் ஃபாரின் பணமே வாங்கலை, ஆனால் ரெனுவல் மாத்திரம் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் பணம் வாங்கினா தான் ரெனுவல் பண்ணணும் இல்லை, பணம் வாங்கலைன்னா கூட ரெனியூவல் ப்ராசஸ் நீங்கள் ரெனுவல் பண்ணால் ரெனுவல் கொடுக்குறாங்க. பணம் வந்தால் நீங்கள் கணக்கு கொடுங்க, பணம் இல்லைன்னா நில் போட்டு ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் ஃபைல் பண்ணிட்டு போங்க. உங்களை ஏன் பணம், நீங்கள் ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க, ஏன் பணம் வாங்கலை,
எதுக்காக அப்போ வெட்டியாக வாங்கி வச்சுருக்கீங்களா? எந்த அரசாங்கமும் கேட்கல. இதை தான் நடைமுறையில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து அதை பார்த்துட்டு இது பண்ணுறது. அப்போ அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது இப்போ ஏன் சார் மாறுது அப்படிங்கும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 50% ஜாஸ்தியாக இருக்குது. எங்க ஒரு பணத்தை வந்துச்சுன்னா பணம் வந்து எதுக்காக வாங்குறீங்க? ஏழைகளுக்கு வாங்குறீங்க, ஸ்கூல் கட்டுறதுக்காக வாங்குறீங்க, காலேஜ் கட்டுறதுக்காக வாங்குறீங்க, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க, சோஷியல் வெல்ஃபேர்க்காக வாங்குறீங்க, என்விரான்மெண்டல் வாட்டருக்கோ மற்ற ஃபெசிலிட்டி கொடுக்குறதுக்கோ வாங்குறீங்க, இல்லை ஏதோ ரிசர்ச்சுக்கு வாங்குறீங்க. வாங்குகிற பணத்தில் 50% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னால் அது ரொம்ப ஒரு இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, ஒரு முதலாளி வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, 1 கோடி ரூபா அவருக்கு வியாபாரம், அதில் 50 லட்சம் ரூபா ஆஃபீஸ் செலவு அப்படின்னா ஒத்துக்க முடியுமா? இங்கே வந்து அங்கேயாவது முதலாளி வந்து முயற்சி பண்ணி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு, எவ்வளோ வேணால் ஆஃபீஸ் செலவு பண்ணலாம். இன்னொன்று எம்ப்ளாயிஸ் இங்கே இல்லை இங்கே பணம் வாங்குறதே தர்மம் பண்ணுறதுக்கு. நான் தர்மம் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்வதற்கு அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு நான் என் ஆர்கனைசேஷன் நடத்துறதுக்கே இந்த பணத்தில் 50% செலவு பண்ணேன் அப்படின்னா அரசாங்கம் வந்து உடனே சப்ஸ்டான்ஷியலாக குறைக்கல, 20% வச்சுக்கோங்க, 20% வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணாங்க 2020. அப்போ 2022 சிஎன்டிஜி ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சிஎன்டிஜிக்கு ரிப்போர்ட் வருது. இங்கே தான் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். அவங்க சிஎன்டிஜி ரிப்போர்ட் 2022 சப்மிட் பண்ணும்போது 2012 14 17 சேரிட்டபிள் ட்ரஸ்டெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் இருக்கிற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 1,89,000 பேர் தான் இந்த கண்ட்ரியில். அதில் கிட்டத்தட்ட வந்து 14,000 பேர் 15,000 பேர் தான் எஃப்சிஆர்ஏ வருது. அப்போ என்ன, லெஸ் தென் 10% பீப்புளுக்கு தான் வருது. அப்போ கூட அவங்க அனலைஸில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த கேஸில் சாம்பிளாக அனலைஸ் பண்ணி பார்த்தபோது கூட கம்பல்சரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கம்பல்சரியாக பண்ணும்போது நாங்கள் ஒரு சாம்பிள் அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 500 இன்ஸ்டிடியூஷன் 357 இன்ஸ்டிடியூஷன் 183 கோடி ரூபா ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு சட்டம் இருந்த பிறகுமே அதில் தமிழ்நாட்டில் 74 இன்ஸ்டிடியூஷன் அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் பணம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்குது, சிஎன்டிஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்போ சிஎன்டிஜிலையும் ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட் வந்து 18-19 வரல, இந்த ரிப்போர்ட் அவங்க கொடுக்குறதே 22 தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் பார்க்குது, சொத்துக்கள் வருது, இவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி வைக்கிறோம், இன்றைக்கி டேட்டில் 14,000 சொச்சம் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்திருக்கு, ஆண்டுக்கு மொத்தத்தில் ஒரு 20,000 25,000 கோடிக்குள்ளே தான் பணம் வருது. பார்லிமெண்ட்டில் கொடுத்த ரிப்போர்ட்டே இருக்குது, 2006 18 வரைக்கும் 1,73,000 கோடி வந்திருக்கு. அப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி தான் வந்திருக்கு. பெரிய பணமெல்லாம் ஒன்றும் வந்துடல. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, இந்த பணங்கள் மக்களுக்கு முன்னேற்றத்திற்காக இருக்குமே தவிர இந்த நாட்டுடைய பீஸ்ஃபுல்லையோ இறையாண்மையோ கெடுக்கிற மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு சட்டம் வந்துட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷனை கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மாநில அரசுகள் அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி அவங்க டேக் ஓவர் பண்ணி அந்த அசட்டை எடுத்துக்கலாம்னு சொன்னாங்களே தவிர அந்த அசட்டை என்ன பண்ணணும்னு சொல்ல, எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லலை. இப்போ வந்து ஒரு சாரர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டுனால எங்களுடைய ப்ராக்டிக்கலாக டைரெக்டாகவே சொல்லுமே, கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டிடியூஷனில் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தில் எந்த ஒரு மதத்தையோ ஜாதியை பற்றியோ ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது. இரண்டாவது சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த சட்டத்தில் ஸ்கூல் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், பணம் வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கறதுக்கு டேங்க் கட்டலாம், ரோடு போடலாம், என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம், ரிசர்ச் கூட கவர்மெண்ட் பர்மிட்டட் ரிசர்ச் கூட பண்ணலாம்.
ரூரல் டெவலப்மெண்ட் ரிசர்ச் பண்ணலாம், இல்லை சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். என்ன பர்பஸுக்கு வாங்குகிறோங்கிறத பணத்தை நீங்கள் கிளியராக சொல்லணும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சர்ச்சோட இது நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க, இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏதாவது ஒரு லைன் காமிட்டிங்க, டெம்பிளையோ சர்ச்சையோ மாஸ்கையோ குருத்வாராவையோ எனி பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பை அரசாங்கம் எடுத்துக்கும். சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பணத்தில் ஏதாவது பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் தான் சொல்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த அசட்டை எடுக்க வேண்டிய நிபந்தனை, அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஆர்கனைசேஷனை அரசாங்கம் யார் நல்லா நடத்துவாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இவங்கள்ட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சொல்ல. யார் அந்த இன்ஸ்டிடியூஷன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தான் பெருமாள் கோவில்லாம் நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையில் கொடுங்க. ஒரு முருகன் கோவில்னா திருத்தணி முருகனோ திருச்செந்தூர் முருகனோ எந்த கோவில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதோ அந்த கோவில் கையில் இந்த கோவிலோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொடுங்க. அப்படி தான் சட்டம் சொல்லியிருக்கு. அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்லலை. நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் கேட்குறேன். இது ஏதோ அரசாங்கம் எடுத்துக்க போகுது நடத்த போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? கவர்மெண்ட் ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாமே அரசாங்கம் தானே எடுத்துட்டு இருக்கு. ஹிந்து டெம்பிள்னாலே அரசாங்கம் எடுத்துன்றது இல்லை. முறையாக நடக்கிறதா முறை இல்லாமல் நடக்கிறதாங்கிறதே கொஸ்டின் கிடையாது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ வரல. நம்ம எஃப்சிஆர்ஐ பற்றி பேசுறதுனால நான் ஹெச்ஆர்சி ஆக்டுக்கு டிஸ்கஷனுக்கே போகல. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி இந்த நாட்டிலே இந்த தமிழ்நாட்டிலே ஒரு சட்டம் இருக்குது. நான் அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண விரும்பல. இங்கே என்ன சொல்லுது, பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் மாத்திரம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இப்போ வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாலும் அது யார் எடுத்துப்பாங்கன்னா, முன்ன பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொன்னாங்க செக்ஷன் 15, அதை இப்போ ஒரு தனி சாப்டராக கொண்டு வந்துட்டாங்க. சாப்டர் 3A செக்ஷன் 16A ஒரு சொல்கிறாங்க, டிசைக்னேட்டட் அத்தாரிட்டின்னு கொண்டு வராங்க. இந்த வேர்டு தான் நிறைய பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. இப்போ ஒன்று வச்சுக்கோங்க, இந்த நாட்டில் இருக்கிற பேங்க்கெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைக்னேட்டட் அத்தாரிட்டி இருக்குது. யார் இருக்கா? ஆர்பிஐ இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? செபி இருக்குது. கம்பெனிஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தனியாக இருக்குது. ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் தனியாக இருக்குது. சரி, சொசைட்டியெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? சொசைட்டி. சொத்துக்கள் எல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்நிய செலவாணியில் வாங்கப்பட்ட சொத்துக்களை அவங்க ரெகுலேட் பண்ண போகிறேன்னு சொல்லலை, நாங்கள் எடுத்துப்போன்னு சொல்லலை. உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டாலோ, இல்லை உங்கள் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்கு நீங்களே எங்களால் இந்த ஆக்டிவிட்டியை கேரி பண்ண, இதில் சரண்டர்னு ஒன்று சொல்கிறாங்க, வாலண்டரி சரண்டரா இல்லை க்ளோசிங் சரண்டரான்னு பார்க்கணும். நான் இனிமேல் ஃபாரின் வேணால் எனக்கு வேண்டாம், வாலண்டரி சரண்டர்னா என்ன பண்ண போகிறேங்கிறத கவர்மெண்ட் சொல்லணும். இப்போ நான் இனிமேல் இந்த ஆக்டிவிட்டியே பண்ண போகிறல, என்னோட இன்ஸ்டியூஷனே க்ளோஸ் பண்ண போகிறேன்னா அதோட சொத்தை நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல, ஏன்னா தர்மத்துக்கு கூடிய தர்மஸ்தாபனங்கள். அப்போ அது சரண்டர் பண்ணிங்கன்னா அது யார்கிட்ட போகணுன்னா த டிசைக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு அவங்க ஒரு அத்தாரிட்டி கொண்டு வராங்க. திஸ் அத்தாரிட்டிஸ் யார் இருப்பா, என்ன இருப்பா, எத்தனை பேர் இருப்பாலாம் இன்னும் இந்த சட்டத்தில் சொல்லாது, ரூல்ஸ் சொல்லும். பார்லிமெண்ட்டில் சட்டம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வரும். இப்போ ஒவ்வொரு சட்டத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அத்தாரிட்டி இல்லாமல் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர் போனதுனால ரெகுலேட் பண்ண முடியல. 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க, 2010 என்ன கொண்டு வந்தாங்க, நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்தால் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணத்தை வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை என்ன சொன்னாங்க, 2020 நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வாங்கணும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அக்கௌண்ட்டில் தான் வாங்கணும் அப்படின்னா. சார் இது எதுக்கு சார்? கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 15,000 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. 15,000 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இந்த நாட்டில். 15,000 இன்ஸ்டிடியூஷன் 15,000 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. அத்தனை இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டு தான் நான் 15,000 அக்கௌண்ட் பிரான்ச் மேனேஜர்லேருந்து நான் ரிப்போர்ட் வாங்கணும்.
15,000 அக்கௌண்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ணணும். 15,000 அக்கௌண்ட்டை போய் 15,000 பிளேசஸில் போய் நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? இது ஈஸியாக எல்லா பணமும் ஒரே இடத்துக்கு வருது, ஒரு பேங்க்கில் தான் வருது. அந்த பேங்க் மேனேஜர் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணால் போதும். அந்த பேங்க் மேனேஜர் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட். இப்போ வந்து இவங்களுடைய மொத்த வருமானத்தை பற்றி டிஸ்கோஸ் கேட்கலாம், ஃபாரின் இன்கம் தான். அதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த பர்பஸுக்காக தான் போகுதான்னு பார்த்தா போதும். அப்போ அரசாங்கத்துக்கு ஈஸி. இந்த அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வரல, 2020 வந்துச்சு. அப்போ யாரும் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் பண்ணலை. இப்போயும் அதை பற்றி பண்ணல. இப்போ இந்த வெஸ்டிங் த ப்ராப்பர்ட்டி டிசைக்னேட்டட் அத்தாரிட்டின்னு வரும்போது கேட்குறாங்க, எந்தவித ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ப்ராப்பர்ட்டியும் அரசாங்கம் க்ளீனாக சொல்லியிருக்கு, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட், தட் ஆக்டிவிட்டி ஷுட் பி பர்மிட்டட். 16A செக்ஷன் சப்கிளாஸ் 7 வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. யார் வேணால் போய் படித்து பார்க்கலாம். எந்த குடிமக்களும் ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அதை வந்து யார் நல்லா நடத்துங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். இதை மாத்திரம் இப்படி சொல்லலை. அதே மாதிரி ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு வேறு ஏதாவது ஒரு பொறுப்போ அதை யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ப்ராப்பராக அட்மினிஸ்டர் பண்ணணும். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கலாம், அதை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இந்த டிசைக்னேட்டட் அத்தாரிட்டி கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டேன். நான் போய் கோர்ட்டுக்கு போய் நான் பண்ணது கரெக்டு தான் சொல்லி ப்ரூவ் பண்ணி என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனூவல் ஆகுது. என்கிட்ட சொத்தை எடுத்துக்கிட்டீங்க, சட்டத்தில் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லலை. கேன்சல் பண்ணால் எடுத்துக்கணும்னு சொல்லித்தே தவிர அதை என்ன பண்ணணும், ரிவோக் பண்ணி கேன்சலேஷன் ரிவோக் ஆச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல. இப்போ இந்த சட்டம் க்ளீனாக சொல்லுது, அவங்க கேன்சலேஷன் ரிவோக் ஆச்சு, திருப்பி அவங்களுக்கு ரெனூ ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்த சொத்துக்கள் அத்தனையும் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துடணும். ஓகே, நீங்கள் ரீரெஜிஸ்ட்ரேஷனோ ரிவோக்கான ப்ராப்பர்ட்டி அகைன் அந்த it will be your registration is renewed automatically, your property will be given back. சட்டத்தில் ஒன்றுமே சொல்ல. இப்போ நான் பழைய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, நான் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன், அப்பீல் 90 நாளில் அப்பீல் போகலான்னு இருக்கு. பழைய சட்டத்தில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து 180 நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லித்தே தவிர எடுத்ததுக்கு அப்புறம் நான் அப்பீல் போகிறதுக்கு என்னன்னு சொல்ல. இப்போ க்ளீனாக சொல்லுது, 90 நாளில் நீ அப்பீல் போகலாம். உன் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டா கூட கோர்ட்டில் போய் நான் எடுத்தது தப்புன்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த ப்ரொசீஜரை தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கொள்வது என்பது ஒரிஜினல் 2010 சட்டம். அந்த எடுத்த ப்ராப்பர்ட்டி யார் கையில் இருக்கிறது, யார் கையில் அதை அட்மினிஸ்டர் பண்ண கொடுக்கணும், எப்போ திருப்பி கொடுக்கணும், எந்த மாதிரி சிச்சுவேஷனில் கொடுக்கணும், அந்த மாதிரி ப்ரொசீஜரை தான் இந்த சட்டம் சொல்லுது. இன்ஸ்டெட் ஆஃப் 30 மாநிலத்தில் இருக்கிற பிரின்சிபல் செக்ரட்டரி பண்ணி அதை பண்ணுறதை விட அப்போ மாநிலத்துக்கு மாநிலம், இப்போ நான் ஒரு ஆஃபீஸர், நீங்கள் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்க, அவர் கேரளாவில் இருக்கார், இவர் கர்நாடகாவில் இருக்காருன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசிஷன் எடுப்போம். அப்போ இது வந்து சட்டத்தை வந்து யூனிஃபார்மாக போகிற மாதிரி இருக்க முடியாது. அப்போ யூனிஃபார்மாக ஒரு சிங்கிள் அத்தாரிட்டியாக கொண்டு வராங்க, டிசைக்னேட்டட் அத்தாரிட்டி. அவங்க டிசைட் பண்ணி பண்ணட்டும். இதுதாங்க மேஜர் மாற்றம். இதை தவிர இந்த சட்டத்தில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது. பெரிய எதிர்ப்பு வருது உங்களுக்கு. ஃபாரின் ஃபண்ட் வாங்கிக்கோங்க, ஆனால் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் வாங்கிக்கோங்க, அதுக்கு அக்கௌண்ட்ஸ் காட்டுங்க அப்படிங்கிற எல்லாம் டீட்டெயில். ஃபாரின் ஃபண்ட் வாங்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை, எங்கேயுமே சொல்ல. வாங்குற ஒரு எதிர்ப்பு. அப்போ ஏன் எதிர்ப்பு? அதுதான் புரியல. ஏனென்றால் தவறான, அதாவது மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயப்படணும். எதுக்கு ப்ராப்பர் ரீசன் என்ன சொல்கிறாங்க? ப்ராப்பர் ரீசன் நீங்கள் தான் கேட்கணும், என்ன சொல்கிறாங்கங்கிறது. இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங்கில் கேட்டபோது நம்ம கோவிலுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் சட்டத்தில் சொல்லியிருக்கு. எப்போ அப்படியே ஒரு கோவிலே தப்பாக பண்ணியிருந்தா கூட எடுத்துக்கணும்னா எப்போ எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டா கூட என்ன பண்ணணும்? அதே மாதிரி கோயிலை அட்மினிஸ்டர் பண்ணுறவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். ஹூக்கன் அப்படி தான் சட்டம் சொல்லுது. அந்த கோவிலோட ஆக்டிவிட்டியை நிறுத்துகிற மாதிரி இருக்கா? அந்த கோவிலுடைய ஆக்டிவிட்டி, அந்த வொர்ஷிப் பிளேஸோட ஆக்டிவிட்டி எதுவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. அப்போ எங்கே தவறு? புரிதலில் தான் தவறா, இல்லை தவறாக புரிய வைக்கணும்னு யாராவது மக்களை குழப்பறதுக்காக இது பண்ணுறாங்களா அப்படின்னு. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா சொன்னாங்க, அமெரிக்கன் காங்கிரஸில் வந்து ஒருத்தர் பேசிட்டார் இந்த மாதிரி. ஆமாம், ஒரு எம்பி பேசிட்டார். ஆமாம், எப்படி அதனால இந்திய அமெரிக்காவோட உறவே கெட்டு போயிடுன்ட்டார்.
சார் வரப்போகிற பணம் 20,000 கோடி சார். நம்ம நாட்டில் எவ்வளோ பணம் வந்துட்டுருக்கு தெரியுமா வருஷத்துக்கு? எக்ஸம்ஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இன்றைக்கி வந்து 3,50,000 கிட்டத்தட்ட 40,000 சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு 2024-25 இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைம் சீரீஸில் கணக்கு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ட்ரஸ்ட்டு எவ்வளோ பேர் ஃபைல் பண்ணாங்கன்னு. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேலே பணம் சார். சிஎன்டேஜ் ரிப்போர்ட்டு 2018 1,81,000 கோடி பணங்களுக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கு. நான் சிஎன்டேஜ் ரிப்போர்ட்டே எடுத்துக்கிறேன், இப்போ விட்டுறதுலாம் விட்டுருவோம், ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரெஸ் நியூஸ் அந்த மற்ற நியூஸில் வருது. சிஎன்டேஜ் ரிப்போர்ட் இஸ் த ஆடிட்டர் ரிப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட். அன்றைக்கே என்ன சொல்லுது, 1,81,000 கோடி பணம் வந்திருக்கு வருஷத்துக்கு ஆவரேஜாக. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2014 18 வரைக்கும் அசஸ்மெண்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் 6,80,000 கோடிக்கு மேலே பணம் வந்திருக்கு. அதில் 36,000 கோடி தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறாங்க. 6 lakh கோடில் வெறும் 36,000 கோடி தான் அந்த அந்த பீரியடுக்கு வந்தது அப்படிங்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்போ தேவையில்லாமல் மக்களுடைய மனசை இந்த பாயிண்ட்டை சொல்லி ஏதோ ஒரு புரட்சியோ ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அந்த இடத்துல திருட ஒழிஞ்சிருக்கான், கத்தி வச்சுருக்கான், குண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறது இல்லை. அங்கே பாம்பு இருக்குது, அங்கே கயிறு தான் கிடக்கும், பாம்புனா எல்லாம் ஓடி போடுவான். ஏன்னா இருட்டு, இவன் இருட்டில் இருக்கான், அங்கேயும் இருட்டு, பார்க்குறது தெரியாது. சொல்கிறவங்க வார்த்தை தான் உண்மைன்னு நினைப்பாங்க. இதில் நிஜமாவே பார்த்தவனும் கிடையாது. சார் இது இப்போது இந்த 20,000 கோடியில் கூட ஒரு 3% தான் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனுக்கு போகுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 இல்லை ஒரு 3,000 crores போகுது 3,000 crores தான் சார். சார் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் சார். அரசாங்கம் என்ன சொல்லுது, நீ இந்த நாட்டில் நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக பணம் வாங்கிக்கிற, அவ்வளோதானே. என்ன பர்பஸுக்கு பணம் வாங்குற, அந்த பணத்தை அந்த பர்பஸுக்கு செலவு பண்ணுறதுக்கு கணக்கு கொடு, ஆடிட் பண்ண கணக்கு கொடு, அவ்வளோதானே கேட்குறாங்க. இதில் என்ன கஷ்டம்? நீ வாங்கின பணத்தை செலவு பண்ணுறதுக்கு கணக்கு கொடு. முன்ன மாதிரி கூட அவங்க இன்னும் லாவை சிம்பிளிஃபையாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் கட்டணும், ஸ்கூல் மாத்திரம்தான் கட்டணும். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹை ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ட்ரஸ்ட்டு கட்டணும்னு நினைக்கிறாங்க. கிராமத்தில் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட டொனேஷன் வாங்கி கட்டலாம், பணம் பத்தாது. அப்போ அந்த கிராமத்தில் படித்த இளைஞர்களோ அல்ல குடும்பங்களோ அந்நிய நாட்டில் இருக்கலாம், அவங்க சம்பாதிக்கலாம், அவங்க அந்த கிராமத்து ஸ்கூல் கட்டுறதுக்கு பணம் கொடுக்க செய்யலாம், வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு வர பணம் வந்து ஸ்கூல் கட்டுறதுக்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லி மூலமாக வரட்டும், அந்த அக்கௌண்ட்லேருந்து நேர் ஸ்கூல் கட்டுறதுக்கு பணம் போட்டும், அந்த கணக்கு கொடுங்க, அவ்வளோதானே கேட்குறாங்க. ஏங்க வெளிநாட்டுலேருந்து நான் ஒரு ரொம்ப சிம்பிளாக கேட்டேன். இப்போ கோபாலகிருஷ்ணன் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர், பொருளாதாரத்தில் என்னோட நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு கம்மியாக இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிப்போம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ படிக்கிறதுக்கு ஒரு பேனா வாங்கி தரேன், பென்சில் வாங்கி தரேன், இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ நம்ம பசங்களுக்கு நோட் புக் வாங்கி கொடுத்தாரு, புஸ்தகம் வாங்கி கொடுத்தாரு, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா நான் கூப்பிட்டு போய் தவறான கடைக்கோ ஹோட்டலுக்கோ கூட்டிகிட்டு போனா, இல்லை உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அண்ணன் சரியில்லை, உன் தம்பி சரியில்லைன்னு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கிளப்புற மாதிரி நான் கொடுக்குற காசை இன்டியூஸ் பண்ணி நான் செலவு பண்ணேன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதே தானேங்க எஃப்சிஆர்ஏ. பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டு குழந்தைகளையோ நம்ம குடும்பத்தினர்களையோ ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தின் அமைதி குலைக்காமல் இருப்பதற்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இது. நட்பு வேணும், நட்பு வேணும், புரிதல் வேணும், நட்பும் புரிதலும் வேணும். அதான் அந்த நட்பு புரிதல் வந்து என் குடும்ப அமைதியை கெடுத்துடக்கூடாது. கரெக்டுங்களா? அதுதானே, அதே தானே இப்போ எஃப்சிஆர்ஏ. எங்களுக்கு அயல்நாடெல்லாம் வேணும். அமெரிக்கா சொல்கிறாங்கன்னா ஒன்று என்ன, நமக்கு வர்ற பணத்தில் கிட்டத்தட்ட 39% அமெரிக்காவிலேருந்து வருது. ஒரு உண்மை சொல்லுவோம் உங்களுக்கு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முனிசிபாலிட்டிலாம் இருந்துச்சுல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற முனிசிபாலிட்டி இவங்களுடைய அக்கௌண்டிங் சிஸ்டம் சிங்கிள் என்ட்ரியாக இருந்துச்சு.
2001 இதை வந்து டபுள் என்ட்ரியாக அதாவது கமர்ஷியல் அக்கௌண்டிங் மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் கொண்டு வந்ததே ஃபஸ்ட்டு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அது என்ன சார் சிங்கிள் என்ட்ரி? அதாவது சிங்கிள் என்ட்ரினா வரவு செலவு தான் இருக்கும், வர வேண்டியது செலவு செய்ய வேண்டியது இருக்காது. ஓகே. அதாவது ஒருத்தர்கிட்ட டேக்ஸ் வரணும், அந்த கணக்கு இருக்காது. இவங்க வந்து ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, கணக்க வேண்டியது அந்த கணக்கில் வராது, வந்தது செலவழித்தது தான் இருக்கும், வர வேண்டியதும் செலவழிக்க வேண்டியது. எவ்வளவு பெண்டிங் இருக்கு, எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி டபுள் என்ட்ரி கிடையாது. 500 பட் இன்னொரு 1000 crore கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ சேகரே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 10,000 கட்டணும்னா 7,000 கட்டியிருக்காரு, 3,000 கட்ட வேண்டியது, 7,000 வந்துச்சுன்னு இருக்கும், 3,000 இருக்காது கணக்கில். அது கணக்கு ரிப்போர்ட்டில் வராது. அதை டபுள் என்ட்ரியாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து முனிசிபாலிட்டி அக்கௌண்டிங் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு. இதுக்கு யாருங்க பணம் கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? யூஎஸ்ஐட்ஸ் தான் இப்போ ஃபண்டிங் பண்ணி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ரெக்கார்டை எடுத்து பாருங்க, இல்லைன்னு சொல்லுங்க தமிழ்நாடு அரசை. யூஎஸ்ஐட்ஸ் only funded that. உங்கள் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள் நகராட்சிகளை இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள் கணக்கு சிஸ்டத்தை பண்ணால் தான் நாளைக்கு அந்த நகராட்சிக்கு ஏதாவது சொத்து கிரியேட் பண்ணணும்னா. ஏன்னா அன்னி வரைக்கும் நகராட்சிக்கு அவங்களுடைய சொத்து ரெக்கார்டே கிடையாது, எவ்வளோ லேண்டுங்கிறது கிடையாது, எவ்வளோ பில்டிங்கிறது கிடையாது, எவ்வளவு ரோடு போட்டு இன்னும் முடிக்க வேண்டியதுங்கிற கணக்கு இருக்காது. டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? உங்கள் நகராட்சிகள் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ அதுக்கு ஃபண்டிங் வேணும், நீங்கள் பேங்க்லேயோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்லையோ பாண்ட்ஸோ கொண்டு வரணும். அப்படின்னா நகராட்சிகள் வந்து லோன் வாங்க முடியும், பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஃபாரின் கண்ட்ரிலேருந்தோ லோன் வாங்க முடியும்னா உங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும், அப்போ உங்களுக்கு நல்லதுன்னு அப்போ சொன்னபோது அப்போ இருந்த அரசாங்கம் இதை பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்துச்சு. 2001 இது நடந்துச்சு. டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்தது 2001. அந்த அக்கௌண்டிங் மேனுவலில் எழுதினதே நான் தான், யூஎஸ்ஐட்ஸ் தான் பண்ணிச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்? அந்நிய செலவாணி வரட்டும், அது நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு வரட்டும், நாட்டு மக்களுடைய அமைதியையும் நாட்டு மக்களுடைய ஒற்றுமையையும் குறைக்கிறதுக்கு. இதில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதில் அஜய் மக்கள் அப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவர் பேசுகிறார் பார்லிமெண்ட்டில் 2010 அவர் பேசுகிறாரு, இந்த சட்டத்தை பாஸ் பண்ணணும். இப்போ இல்லை, 2010 அஜய் மக்கன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 27 ஆகஸ்ட் 2010 ஹிந்தியில் பேசினாரு. நான் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த நியூ பில் 2010 நாங்கள் ஏன் இந்த சட்டம் கொண்டு வரோம்னா, ப்ரிவென்டிங் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. இந்த நாட்டோட இறையாண்மையை காக்கணும், இந்த நாட்டோட செக்யூரிட்டியை காக்கணும். ஃப்ரம் பீயிங் காம்ப்ரமைஸ் பை ஃபாரின் மணி, அயல்நாட்டு பணம் வந்து யூஸ் டு டிவைட் த பீப்புள் ஆன் ரிலீஜியஸ் ஆர் அதர் லைன்ஸ். இது நான் சொல்லுங்க. அஜய் மக்கன் அன்னைக்கு இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ், சிதம்பரம் சார் பேசினதுக்கு 10 நாளைக்கு அப்புறம் 8 நாளைக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. அந்நிய பணம் வந்து இந்த மக்களை ரிலீஜியஸ் மூலமாக பிரித்து விடக்கூடாது. ஏன்னா இது பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்குது, ஹிந்தி ஸ்பீச் இருக்குது, எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இது ஒரு தனி மனிதன் பேசினது இல்லை, இது ஜிசேகர் பேசினது இல்லை, ஒரு மந்திரி பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தின் அவசியத்தை பற்றி பேசினது. அப்போ இந்த சட்டத்தை வந்து இதை நடைமுறைப்படுத்துதல எதுலையுமே அவங்க சேஞ்ச் பண்ணல. உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணினா நீங்கள் தவறான வழியில் போகிறீர்கள் என்று, இல்லை உங்கள் லைசன்ஸ் வந்து நீங்கள் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலை, டாக்குமெண்ட்டே ஃபைல் பண்ணலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னா டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணால் அந்த சொத்துக்கள் யார் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு மாநிலத்திட்டையும் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுல சென்ட்ரல் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கண்ட்ரோலிங், அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த சொத்துக்களை டீல் பண்ணும்போது எங்கெங்கே எதை கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள். வேறு வழியே இல்லை, அந்த சொத்தை விற்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் கூட அந்த பணத்தை விற்று கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு வாங்க. ஓகே, ஒரு தனிநபருக்கோ ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கோ கூட இல்லை, அரசாங்கத்தின் கருவூலத்தில் சேர்த்து விடுங்க தான் சொல்கிறேன். இந்த ப்ரொசீஜர்லாம் சட்டம் கொண்டு வந்தாச்சு, என்ன பண்ணணும் சொல்லலை.
அதாவது இது எப்படி எப்படின்னா, வீடு கட்டியாச்சு, எங்கேயோ லீக் ஆகுது, அங்கங்கே ஹேர்பின் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அப்போ லீக் ஆகிற இடத்துல எங்கே வருதோ அதை சரி பண்ண தானே வேணும், இல்லைன்னா வீட்டுக்கு தானே பாதகம். நான் சட்டம் கொண்டு வந்தாச்சு, இந்த சட்டம் நாட்டுக்கு தேவையான சட்டம். 76 டிசைட் பண்ணி 84 ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து 2010 இது இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் பேசி கொண்டு வந்த சட்டத்தில் சில லூப்போல்னு சொல்ல மாட்டேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ப்ராப்பராக எழுதப்படாததை என்ன பண்ணணும் அப்படின்னு. இதில் இன்னொரு பியூட்டி எதுக்காக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்பியூட்டபிள் பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. 2010 சட்டம் கொண்டு வரும்போது நான் ஒரு லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன்னா ப்ராப்பர்ட்டி பிரின்சிபல் அத்தாரிட்டி போகணுன்னு கேன்சல் பண்ணதுக்கப்புறம், அப்போ அன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டி போச்சுன்னா அந்த சட்டம் 2010 வருது. சட்டம் 2010 வருது. ஆனால் 2010க்கு முன்னாடி கேன்சல் பண்ண இன்ஸ்டியூஷனோட ப்ராப்பர்ட்டிலாம் யார்கிட்ட இருக்கும்? கிளாரிஃபை பண்ணலை. கேன்சல்னா அதில் வாங்கின சொத்துக்கள் எல்லாமே அரசாங்கத்திட்ட அந்த பிரின்சிபல் அத்தாரிட்டி வெஸ்டட். இந்த சட்டம் கிளியராக சொல்லுது. என்ன சொல்லுது? உங்கள் லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு, உங்கள் லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆச்சு, உங்கள் லைசன்ஸ் சரண்டர் ஆச்சுன்னா அந்த சொத்துக்கள் இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடியோ வருவதற்கு பின்னாடியோ இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டை வேஸ்ட் ஆகும். எல்லா சொத்துக்களையும் அவங்க சொல்லவே இல்லையே. இப்போ நீங்கள் 1000 கோடி யார் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலையோ அவங்கள்ட்ட இல்லை, அது கூட சொல்லலை. நீங்கள் 1000 கோடி உங்கள் வருமானம் 100 கோடி வாங்கியிருக்கீங்க அயல்நாட்டிலேருந்து, 100 கோடி அயல்நாட்டிலேருந்து வாங்கியிருக்கீங்க. அந்த 100 கோடியில் வாங்கின சொத்தை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துப்போம். ஓகே, ஃபாரின் ஃபண்ட்ஸில் வாங்கின சொத்தை தான் எடுத்துப்போம். ஃபாரின் ஃபண்ட்ஸில் வாங்கின ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துப்போம். நீங்கள் இந்திய பணத்திலேருந்து வாங்கின எந்த ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அதான் இப்போ ஏற்கனவே பி. சிதம்பரம் சொல்லியிருக்காருங்களே, தர்மம் பண்ணுவதற்கு இந்த நாட்டில் நிறையா பணம் இருக்குது, அப்படியே பணம் பத்தலைன்னா எங்கள் மக்கள்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்கன்னு தானே அவர் சொன்னார். கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, கொடுக்கறதுக்கு பணம் இருக்குன்னு தானே சொன்னார். அயல்நாட்டு பணங்கிறதுனால தானே எங்களுக்கு பயம். எங்கள் நாட்டின் அமைதியை கெடுத்து விடக்கூடாது, மக்களிடம் பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே அவரே அன்றைக்கி அப்படி சொல்லி தானே அன்றைக்கி இந்த சட்டத்தை மாற்றத்தை கொண்டு வராரு. சேகர் சார், உண்மையாகவே கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு இருக்கும்ல, என்ன இதில் நடந்துச்சு அப்படிங்க ரொம்ப தெளிவாக நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார். இல்லை, அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இது தெளிவு கிடையாது. அதாவது ஒரு காலத்தில் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இன்றைக்கி நீங்கள் கரெக்டான இடத்துக்கு, அதுவும் இன்றைக்கி ஏஐலாம் வந்துருச்சு, கரெக்டான டிபார்ட்மெண்ட்டு போய் கரெக்டான டாக்குமெண்ட் எடுத்திங்கன்னா அரசாங்கம் இதில் என்ன சொல்கிறான்னு தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, நான் என்ன எஃப்சிஆர்ஏ கிளைண்ட் எஃப்சிஆர்ஏ எனக்கு ஆடிட்டர் கிளைண்ட்டுக்கு நாங்களும் சர்டிஃபிகேட் பண்ணுறோம், பார்த்துட்ருக்கோம், செலவு கரெக்டாக பண்ணுறாங்களா, ரெக்கார்ட் பண்ணா, ரெனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இல்லைன்னு சொல்லலை ஒரு இதில் ப்ரொஃபஷனில். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்களை மக்களிடம் பரப்பும்போது நான் மக்களுக்கு திருப்பி தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, திருவள்ளுவரை மறந்துடாதீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மந்திரி சொல்கிறான்னு கேட்காதீங்க, முதல்வர் சொல்லாதுன்னு கேட்காதீங்க, சேகர் சொல்கிறான்னு கேட்காதீங்க. சேகர் சொன்னது எல்லாம் பொய்யாவே இருக்கட்டும், ஆனால் சேகர் சொல்கிற ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போய் வெரிஃபை பண்ணுங்க. சிஎன்டேஜி ரிப்போர்ட் நம்பர் 12 of 2022 சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கரெக்டாக இருக்கா? சேகர் சொன்னது இந்த பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, தமிழ்நாடு 3வது இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில் பணம் வாங்கின இத்தனை ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணல இருக்கா பாருங்க. 6,89,000 கோடி வந்துச்சு, 1,81,000 கோடி அந்த கரெக்டாக 2018க்கு வந்துச்சு. இத்தனை பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க. சேகர் எக்ஸாக்டாக நான் துல்லியமாக 122ன்னு கரெக்டாக சொல்ல, அப்ராக்சிமேட்டாக நம்பர் சொன்னேன், ஏன்னா அந்த அப்ராக்சிமேட் நம்பர் கரெக்டு. எங்கேருந்து அந்த இதை எடுத்தோம்? அந்த ரிப்போர்ட்லேருந்து தானே பார்க்குறோம். இது எல்லாமே இருக்குல்ல, இன்றைக்கி கவர்மெண்ட் சைட்டில் இருக்குல்ல. கிரேட் சார். அப்போ நம்ம உணர்ச்சியை நம்ம கிளறிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறவங்க என்ன ஆதாயத்துக்காக சொல்கிறேன்.
சட்டம் சொல்கிறாங்கிறாங்க எங்கள் இன்ஸ்டியூட் ஒரு பர்டிகுலர் மதத்தையே அமுக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு வரி நீங்கள் அந்த செக்ஷன் 16 போய் படிச்சு 16A போய் படித்து பாருங்கள். இல்லை கோவில் எடுத்துக்கணுன்னா அது வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் நான் ஒரு கோவில் கட்டிட்டு அதை சரியாக நிர்வாகம் பண்ணல, ஃபாரின் மணி வாங்கி கட்டிட்டு நான் நடத்தலைன்னா அதையும் எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில் போகணுமோ, ஏன்னா க்ளீனாக கவர்மெண்ட் சொல்லிட்டு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஷுட் பி ப்ரொடெக்டட் அண்ட் இட் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி கண்டினியூட். அதில் எந்த வித தவறும் நடந்துடக்கூடாது. அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் போட்டாங்க. செக்ஷன் 16A கிளாஸ் 7 ஒரு சப் பிரிவு ரிலீஜியஸ் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் எடுத்தா என்னென்னு. அப்போ அந்த அளவுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் மக்கள் மேலே, மக்கள் எதில் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க, எப்போ வந்து மக்களுடைய உணர்ச்சியை எதிர்க்கட்சிகளும் தூண்டியும் விடுவாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தனிப்பிரிவு போட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா யோசிக்காமல் சொல்லியிருக்காங்க. சேகர் சார், ரொம்பவே நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ரொம்ப நம்ம தினமலர் ஆடியன்ஸ்க்கு இன்றைக்கி எஃப்சிஆரை பற்றின ஒரு பெரிய ப்ராடான ஐடியா கிடச்சிருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.